Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்திய பெருநகரங்கள் பெரும் பாய்ச்சலுடன் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் நிலையில் அவற்றோடு போட்டியிட சென்னை என்ன செய்ய வேண்டும்? பாய்ச்சலுக்கான பாதை பட்ஜெட்டில் அமைக்கப்படுமா? பார்க்கலாம். நாட்டின் 4 பெரும் நகரங்களில் ஒன்றான சென்னை எதிர்காலத்திலும் இதே இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா? அதற்கான நகர்வுகள் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. பல்வேறு புள்ளி விவரங்களும் ஆய்வு தகவல்களும் தான் இந்த கேள்வி எழக் காரணம். 2035இல் உலகின் வேகமாக வளரும் நகரமாக பெங்களூரு இருக்கும் என்கிறது சாவல்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவன ஆய்வு. குவாண்டம் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கான நிறுவனங்களை ஈர்ப்பதில் பெங்களூருவும் ஹைதராபாத்தும் அமராவதியும் போட்டி போடும் வேகம் பிரமிக்க வைக்கிறது. GCC எனப்படும் பன்னாட்டு பணி மையங்கள் தொழிலில் பெங்களூரு, ஹைதராபாத், புனே, டெல்லி தலைநகர பிராந்தியத்திற்கு அடுத்துதான் சென்னை உள்ளது. புத்தாக்க தொழில்களை கவர்ந்தெழுப்பதில் பெங்களூருவும் குருகிராமம் ஓடும் வேகத்திற்கு சென்னை இணையாக இல்லை. AI மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளுக்கு பெங்களூருவே பெரும்பாலான நிறுவனங்களின் முதல் தேர்வு. பெங்களூருவும் ஹைதராபாத்தும் வெளிவட்ட சாலைகள், 2வது விமான நிலையம் என அடுத்தடுத்து முன்னேறி வருகின்றன. உத்தரப்பிரதேசம் கூட அதிவேக எக்ஸ்பிரஸ் சாலைகள் போன்ற கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி வருகிறது. மாநகராட்சிகளின் வருடாந்திர பட்ஜெட் மதிப்பில் சென்னை 8வது இடத்தில்தான் உள்ளது. இதில் புனே, சூரத், அகமதாபாத் போன்ற நகரங்கள் கூட சென்னைக்கு முன்னால் உள்ளன. சென்னையில் 2வது விமான நிலையம் இல்லாதது பெரும் குறை. சென்னையை பின்னோக்கி இழுப்பதில் முன்னணியில் உள்ள அம்சம் இதுவே. வானுயர் கட்டடங்களை கட்டுவதில் உள்ள விதிமுறை சிக்கல்களும் வேகமான வளர்ச்சிக்கு தடைக்கல். சென்னைக்கு 55 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ சிட்டி குறைந்த விலையில் நிலம், வரி சலுகைகள், விரைவான அனுமதி என தூண்டில் போட்டு சென்னை பகுதியில் வரவேண்டிய பல நிறுவனங்களை தன் பக்கம் தடம் மாற்றி வருகிறது. பெரிய அளவில் கட்டமைப்பு வசதிகளும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான அம்சங்களும் அவசர தேவையாக உள்ளன. சென்னை பெருநகர வளர்ச்சிக்கான 3வது மாஸ்டர் பிளான் வெளியிடுவதில் நீண்ட தாமதம் நிலவுகிறது. பல முனைகளிலும் போட்டி அதிகரித்து வரும் நிலையில் சென்னையின் வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் பட்ஜெட்டில் அரசு அறிவிக்கப் போகும் நடவடிக்கைகள் என்னென்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. நலத்திட்டங்களை விடவும் கல்வி, வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பட்ஜெட் இருக்க வேண்டும் என்பதே இன்றைய இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக இருப்பதாக பொருளாதார நிபுணர் கலையரசன் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா இந்த ஒரு புதிய ஆட்சி வந்த பிறகு முதல் பட்ஜெட், அப்போ அது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இளைஞர்கள் மத்தியில். அதை அடிப்படையில் நம்ம இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 அளவுகோலாக நம்ம சொல்லலாம். ஒன்று, இந்த இளைஞர்கள் குறிப்பாக பெரும்பான்மை அளவுக்கு இந்த அரசு வந்ததுக்கு காரணம் இளைஞர்களுடைய எழுச்சியான ஒரு என்டோர்ஸ்மெண்ட் வாக்கு. இளைஞருடைய வாக்கு தான் இவரை டிவிகே அரசை தீர்மானிச்சு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். பெண்கள், இளைஞர்கள். அப்போ இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தமிழ்நாடு இது வளர்ந்த மாநிலம், ஒரு கல்வியில் வளர்ந்த மாநிலம். ஆனால் அந்த கல்வி கற்றவர்களுக்கு அந்த கல்விக்கு ஏற்றவாறு வேலை இருக்கா அப்படின்றத முதல் கேள்வி, முக்கியமான கேள்வி. அதற்கு இந்த பட்ஜெட் என்ன வகையான, அது ஒரு வருஷத்துலையோ ஒரு 6 மாசத்துலையோ தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்ல ஒரு டைரக்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இளைஞர்களுக்கு அவர்களுடைய வேலைவாய்ப்பை, அவர்களுடைய திறன், ஸ்கில், காம்பிடன்சியை இம்ப்ரூவ் பண்றதற்கு, உருவாக்குவதற்கு, வளர்ப்பதற்கு என்ன அரசு திட்டமிடு அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும், எதிர்பார்க்கணும். அதை ரெண்டாவது இந்த பட்ஜெட்டே இந்த அரசே அவருடைய கொள்கை அறிக்கையில் சில கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, வெல்ஃபேர் கமிட்மெண்ட்ஸ், நலத்திட்டங்கள். அந்த நலத்திட்டங்களை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்னா, நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய பட்ஜெட்டில். அதை இருக்கிற இவர்களுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ இருக்க சொன்னோம் இல்லையா, அவர்களே கடன் சுமை இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு 2வது கேள்வியா இருக்கணும். 3வது மிக முக்கியமான கேள்வி, இந்த அவர்களுக்கு கொடுத்த வெள்ளை அறிக்கையிலே கிளியரா சொல்லுது, தமிழ்நாடு கடன் சுமை மட்டும் கிடையாது, நமக்கு வர வருவாயே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றத மிக முக்கியமான விஷயம். அந்த அவங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையில், இந்த டிவிக்கு கொடுத்த வெள்ளை அறிக்கையில் அதற்கு என்ன வகையான முயற்சிகள் இவர்கள் எடுக்க போறாங்க? அந்த
வருவாயை ஈட்டுவதற்கான அதில் உள்ள பிரச்சனைகளை களையிறதுக்கு என்ன வகையான இவர்கள் முயற்சி எடுக்க போறாங்க. கடைசியா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பட்ஜெட்டும் எந்த ஒரு எக்கனாமிலையும் அந்த எக்கனாமி எந்த நோக்கத்தில் எந்த பார்வையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு, என்ன டைரக்ஷனில் கொண்டு போகணுன்றதுக்கான ஒரு கருவி, அதாவது அந்த எக்கனாமி வந்து புஷ் பண்றதுக்கான ஒரு கருவி. அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட் ஏற்கனவே திராவிட கட்சிகள் உருவாக்கின அந்த எக்கனாமிக் திட்டம், அந்த எக்கனாமிக் பார்வையோடு இருக்குமா, அல்லது அது ஒரு மாற்றா இருக்குமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. பொருளாதார அறிஞர்கள் மற்ற எல்லாருக்குமே அது வந்து ஒரு எதிர்பார்ப்பான விஷயமா இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.